எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? சந்தோஷமா இருக்கிறீங்களா? இன்னைக்கு அநேக பிள்ளைகளுக்கு கேள்வி, கர்த்தர் என்னோட இருக்கிறதை எப்படி கண்டுபிடிக்கிறது பாஸ்டர்? பரிசுத்த ஆவியானவர் என்ன நடத்துறதை எப்படி கண்டுபிடிக்கிறது? இன்னைக்கு அவர் என்னை விட்டு போயிட்டாரா? ஒருவேளை என்னை கைவிட்டாரா? சில இடத்துல நான் சில பாவம் செய்தேன், அதனால என்ன மறந்து போயிட்டாரா அப்படின்ற கேள்வி உங்களுக்கு இருக்குல்ல? இதே கேள்வி எனக்கும் இருந்தது ஆரம்ப நாட்கள்ல. நானும் எப்படியாவது ஆண்டவர் என் கூட இருக்காரா இல்லையான்றது தெரியாம குழம்பி போயிருந்தேன். அப்பதான் சில காரியங்கள் ஆண்டவர் என் கூட இருக்கிறத தேவ வசனத்தின்படி அவர் நம்முடைய பிதாக்களை நடத்தின அந்த வழிகளின்படி நான் உணர்ந்து கொண்டேன். அதுக்கப்புறம் அவருடைய பாதையில பாருங்க பிரயாணம் பண்ண உள்ள வரும் பொழுதுதான் இன்னைக்கு கர்த்தர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமா நடத்துறாரு, ஆச்சரியமா நடத்துறாரு. இன்னைக்கு அந்த காரியத்தை தான் உங்களோட ஷேர் பண்ண விரும்புறேன். நீங்க தேவனால தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரங்களா இருந்தால், விசேஷித்த அபிஷேகம் உங்க மேல இருந்தால், விசேஷித்த தரிசனம் உங்க மேல இருந்தால், ஒருவேளை நீங்க ஒரு சபையில இருந்தா வித்தியாசமா தெரிவீங்க. உங்க சொந்த குடும்பத்துல நீங்க வேறு பிரிக்கப்பட்டவர்களா இருப்பீங்க. என்ன பாஸ்டர் அது எப்படி சொல்றீங்க? இப்ப நீங்க போற சபை உலக பாவங்கள் உலக காரியங்களுக்குள்ள சிக்கி இருந்தா நீங்க அதுல இருந்து டிஃபரெண்ட். உங்க சொந்த குடும்பத்துல ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுக்கப்பட்டும் தேவ வசனத்துக்கு நடக்காதபடி அவங்க சத்தியத்தை விட்டு வழி விலகி இருந்தா உங்களை வேறு பிரிப்பாரு. ஏன்னா வசனம் அழகா சொல்லுது. யோவான் 17 நல்லா கவனிங்க, 16 படிங்க. நான் உலகத்தான் அல்லாதது போல, நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல, அவர்களும் உலகத்தார் அல்ல. நல்லா கவனிங்க, நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. அப்ப நாம இந்த உலகத்தோட இருக்க கூடான்றதுக்காகத்தான் கர்த்தர் நம்மளை தனிமைப்படுத்துறாரு. நீங்க பாருங்க, இன்னைக்கு சில தவறான உபதேசங்கள் தவறான கூட்டங்கள் தான் நீங்க உங்களை ஆண்டவர் அங்க போக விட மாட்டார். பாருங்க, உங்க வீட்டுல உங்களோட கூட சில உங்க குடும்பத்துல இருக்கிற உறுப்பினர்கள் இருந்தாலும் அவங்க இன்னைக்கு இந்த உலகத்துல களியாட்டங்கள் ஆடம்பரமா இருந்தா கூட உங்களை அந்த இடத்துல கர்த்தர் கொண்டு போக மாட்டார். பாருங்க, ஏன் தெரியுமா? நீ வேறு பிரிக்கப்பட்டவள், நீ அழைக்கப்பட்டவள் அல்ல, தெரிந்து கொள்ளப்பட்டவள். நல்லா புரிஞ்சு கொள்ளணும். அது போல நம்மளை எப்பயுமே தனிமையா தான் வச்சிருப்பார். பாருங்க, நம்மளோட நண்பர்களே இருக்க மாட்டாங்க. நானும் அடிக்கடி யோசிப்பேன், எனக்கு இது வரைக்கும் நண்பர்கள்ன்றது கிடையாது. அப்படி வந்தாலும் ஒரு நாளுக்கு மேல தாக்கு பிடிக்காது. ஆனா அநேக தேவ பிள்ளைகளை கர்த்தர் கொடுக்கிறாரு, அநேக ஆசீர்வாதத்தை கொடுக்கிறாரு, ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை. ஆனா நண்பர்கள் இருக்காது. இது ரெண்டாவது. மூன்றாவது, நீங்க போய் படுக்கும் பொழுது, நீங்க ஒருவேளை நீங்க தனிமையில இருக்கும் பொழுது உள்ளத்துல பரிசுத்த ஆவியானவர் நெருக்கி ஏவிட்டே இருப்பார். எப்படின்னா, நீ அதை செய், இந்த ஊழியத்துல இதை செய், இதுக்காக செபி, இல்லாட்டி ஆத்தும பாரம், ஆத்தும தாகம் அப்படின்னு ஒரு அனல் உங்களுக்குள்ள வந்துட்டே இருக்கும். பாருங்க, இது மூன்றாவது காரியம். அடுத்தது நல்லா கவனிங்க. அதான் ரோமர் 12:2 சொல்லுது, இப்பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்க விட மாட்டார். உங்களுடைய நடை, நீங்க ஒருவேளை மற்ற பிள்ளைகள் சொல்லுவாங்க, நல்லா இந்த ட்ரெஸ் பண்ணிட்டு வாங்க சிஸ்டர் பிரதர் அப்படின்னா, நம்ம அந்த ட்ரெஸ் போட நம்மளுக்கு அனுமதிக்க மாட்டார். பாருங்க, ஒரு 1000 ரூபாய் ட்ரெஸ், அந்த 1000 ரூபாய் ட்ரெஸ்ஸை நம்ம ஒரு 10,000 ரூபாய்க்கு வாங்கி போடுறது கூட நம்மளுக்கு அனுமதிக்க மாட்டார். இந்த ஆடம்பரமான வாழ்க்கை, ஆடம்பரமான உலக காரியத்தை நம்ம எப்பயுமே சிம்பிளா இருக்கத்தான் கர்த்தர் விரும்புவார். ஏன்னா உன்னோட தாழ்மையை கர்த்தர் எதிர்பார்க்கறதுக்கு உன்னை ஒடுக்குவாரு. ஒரு போராட்டம் ஒரு பக்கம் இருக்கும், ஆனா உன்னை ஒடுக்கி உன்னை சீர்படுத்துற ப்ராசஸிங் தான் இது. அடுத்தது பாருங்க, அவர் சொல்றாரு பாருங்க, 1 தெசலோனிக்கேயர் 4:7 சொல்லுது, அவர் உங்களை பரிசுத்தத்திற்கு, நீங்க இதுவரைக்கும் ஏதோ ஒரு பாவத்துல அடிமையா இருப்பீங்க, ஆனா உங்களுக்கு அந்த பாவ போராட்டங்கள் வரும். ஆனா ஆண்டவர் உங்களோட இருந்து நெருக்க நெருக்க நீங்க உங்களை பரிசுத்தத்துக்கு உங்க சரீரத்தை விட்டு கொடுக்க கர்த்தர் ஏவுவார். நீங்க அந்த பாவத்தை விட்டு விலகி ஓடுவீங்க, ஆனா அந்த பாவம் உங்களை நெருங்கி வந்துட்டே இருக்கும். ஆனாலும் கர்த்தர் தம்முடைய வசனத்தை கொடுத்து உங்களை என்ன செய்வாரு? பாதுகாப்பாரு. அதுக்கு அடுத்தது பாருங்க, சபையை குறித்ததான பாரம். அதான் 2 கொரிந்தியர் 11:28 படிங்க. இவை முதலானவைகளை அல்லாமல், இவை முதலானவைகள் அல்லாமல் எல்லா சபைகளை குறித்தும், எல்லா சபைகளை குறித்தும் உண்டாயிருக்கிற கவலை என்னை நாள்தோறும் நெருங்குகிறது. தேவனோட இருக்கிற பிள்ளைக்கு அதிகமா போடுவாரு. உங்க பட்டணத்துல ஒரு ஆத்மா மரிச்சா, உங்க பட்டணத்துல ஒரு சபைகள் இருந்தா, நீங்க போற சபையில கூட அனல் இல்லாதபடி இன்னைக்கு மங்கி இருந்தா, அந்த சபையின் பாரத்தை உங்க இருதயத்துல போடுவாரு. சில இடத்துல நீங்க ஆண்டவர் உங்க மூலமா ஒரு வைராக்கியமா பேசுவாரு, அது ஜனங்கள் கேட்க மாட்டாங்க. ஆனாலும் கர்த்தர் பேசுறத பேசித்தான் ஆவாரு. ஆனா உங்க மூலமா கர்த்தர் சொல்ற வார்த்தைகளை அவர் நிறைவேற்றி பாருங்க முடிக்கிறத உங்க கண்ணால பாப்பீங்க. ஏன்னா இது தேவன் தெரிந்து கொண்ட பாத்திரங்களுக்குள்ள இருக்கிற காரியங்கள். ஏன்னா இதுக்கு நம்ம வேதத்துல நிறைய பேரை பார்க்க முடியும், ஆனா அது நம்ம சொல்ல போன நேரம் பத்தாது. நல்லா கவனிங்க. அதனால பாஸ்டர், இது வரைக்கும் நான் தனிமையா இருக்கிறேன், அவமானத்தை சுமக்கிறேன், பாடுகளை சுமக்கிறேன், ஆண்டவர் என்ன கைவிட்டார் அப்படின்னு நினைக்காதீங்க. நீங்க இந்த உலகத்துல வேறு பிரிக்கப்பட்ட ஆளா இருந்தால், சிலுவை எடுத்துட்டு போற ஆளா இருந்தால் இதெல்லாம் உள்ள வரும்.
ஆனா ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பணம் தேடி வரும், பொருள் தேடி வரும், உங்களுக்கு உயர்வு தேடி வரும். ஆனா இவ எல்லாவற்றையும் விட நீங்க கர்த்தரோட இருக்க உங்க இருதயத்தை அடிக்கடி ஸ்திரப்படுத்திட்டே இருக்கணும், சீர்படுத்திட்டே இருக்கணும். ஏன்னா இந்த நாட்கள்ல கர்த்தர் யார் மேல பிரியம் வச்சிருக்கிறாரோ, யார் மேல விசேஷித்த அபிஷேகம் வச்சிருக்கிறாரோ அவனைத்தான் நெருக்கி ஏவுவார். பவுல் சொல்றாரு பாருங்க, அவர் நெருக்கி ஏவுறதுக்கு தன்னை விட்டு கொடுத்தாரு. அது போல உங்களால செபிக்காம இருக்க முடியாது. இரவு நேரத்துல தட்டி எழுப்புவார். நீங்க 12 மணிக்கு பெட்ல போய் படுத்தா கூட, ஒருவேளை மனைவி கணவன் நீங்க பக்கத்துல போய் படுத்தா கூட 2 பேரையும் தட்டி எழுப்புவார். ஒருவேளை நம்மளை தூங்கவே விட மாட்டாரு. ஒருவேளை தூங்கினா கூட அங்க உங்களுடைய ஆத்மா அவரோட சம்பாஷிச்சுட்டே இருக்கும், அப்படின்னா பேசிட்டே இருக்கும். இந்த அனுபவங்கள்லாம் உங்க வாழ்க்கையில இருக்கு அப்படின்னா இதை இழந்துராதீங்க. இது எல்லாருக்கும் கிடையாது. ஆனா இன்னைக்கு நிறைய பேருக்கு அது இழந்து இருள் அடைஞ்சதாலதான் சபையும் மங்கிருது, அந்த தரிசனமும் மங்கிருது. ஏதோ வண்டி ஓடுது டெம்பரவரியா, அது எங்க போய் முட்டி மோதி நிக்குதுன்றது அது கர்த்தர் வச்சிருக்கிறார். ஏன்னா நம்ம நியாயத்திருக்கிறதல்ல அவர். ஆனால் உங்க மேல வச்சிருக்க தரிசனம், உங்க மேல வச்ச அழைப்பு, உங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தம், உங்க மேல வச்சிருக்கிற எதற்காக பிடிச்சாரோ அதை நீங்க விட்டு போயிடாதீங்க. அதான் பேதுருல சொல்றாரு, சகோதரே உங்கள் அழைப்பையும் உங்கள் தெரிந்து கொள்ளுதலையும் விட்டு விடாதீங்க. இதுக்குத்தான் பிடிக்கப்பட்டனா இதுதான் என் ட்ராக்கு, அதுலயே போங்க. யார் நம்மளை நேசிச்சாலும், யார் நம்மளை தவறா, அதை குறிச்சு கவலையப்படாதீங்க. கர்த்தர் நம்மளை நேசிக்கணும், கர்த்தர் நம்மளை செலக்ட் பண்ணணும், அவர் நம்மளை நடத்தணும். அதனால பாஸ்டர் நான் தனிமையில இத்தனை காரியங்கள் என்கிட்ட இருக்கு, நான் ஒரே நெருக்கப்படுறேன், ஆனா அவமானப்படுறேன், ஆனா நிறைய ரொம்ப நாளா எனக்கு இந்த கேள்விகள் இருந்துச்சுன்னு இருந்தா நீங்க அதை எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க. இன்னும் உங்களுக்கு தனிப்பட்ட கேள்விகள் இருந்தா ஜெபத்தை குறிச்சோ, உபவாசத்தை குறிச்சோ, ஆவிக்குரிய வாழ்க்கையை குறிச்சோ, உங்க அழைப்பை குறிச்சோ எது இருந்தாலும் எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இது கீழே இருக்கிற நம்பர்ல வாட்ஸ்அப்ல கால் பண்ணாதீங்க, மெசேஜ்ல கேளுங்க. நான் இன்னும் வர்ற நாட்கள் அதை எக்ஸ்பிளைன் பண்றேன். தொடர்ந்து எங்க ஆன்லைன் பிரேயர்ல கலந்து கொள்ள விரும்பினா உடனே ஜாயின் பண்ணுங்க. ஒவ்வொரு நாளும் வாங்க, கர்த்தர் உங்க மேல வச்சிருக்கிற அழைப்பு தரிசனத்துல ஓடுங்க. இந்த 2026ல நீங்க விழுந்த இடத்துல கர்த்தர் தூக்கி நிறுத்த வல்லமை உள்ளவரா இருக்கிறாரு. God bless you.